அனைவருக்கும் வணக்கம். அட்சய திருதியை, அதாவது ஞாயிற்றுக்கிழமையே அட்சய திருதியை வந்துடுது. அது திங்கக்கிழமை வரைக்கும் இருக்கு. இந்த முக்கியமான அட்சய திருதியை நாளில் நம்ம என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா, இல்லை வெள்ளி மட்டும்தான் வாங்கணுமா? சில பேரால் தங்கம் வாங்க முடியும், சில பேரால் தங்கம் வாங்க முடியாதுங்க. வாங்காத சூழ்நிலைகளில் நிறைய பேர் இருக்காங்க. இதனால சில பேர் ஏமாற்றம் அடைவாங்க. வசதியானவங்க மட்டும் வாங்குறாங்க, அவங்களுக்கு தான் பொண்ணும் பொருளும் சேர்ந்துக்கிட்டே இருக்குமா? நாங்கள்லாம் நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க, எங்களுக்கெல்லாம் இப்போ தங்கம் விற்கிற விலையில் எங்களால் வாங்க முடியலை, அப்போனா நாங்கள் இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. வாங்க முடிஞ்ச நீங்கள் கண்டிப்பாக 1 கிராம் தங்கம் வாங்குங்க. இல்லை நிறைய 1 பவுன் வாங்க முடியும், 2 பவுன் வாங்க முடியும், 5 பவுன் வாங்க முடியும் அப்படிங்கிற நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. இல்லை அதுவே முடியாது, ஒரு 1/2 கிராம்னாவது என்னால் வாங்க முடியும் அப்படின்னாலும் வாங்குங்க. இல்லை அதெல்லாம் வாங்க முடியாது, வெள்ளி வாங்கலாமான்னா கண்டிப்பாக வாங்கலாங்க. இந்த அட்சய திருதியை முக்கியமான இந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் வெள்ளி கூட வாங்கலாங்க. ஒரு வெள்ளி கொலுசு வாங்கலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி வாங்கி போடலாம், வெள்ளி வளையல் வாங்கி போட்டுக்கலாம், வெள்ளி மோதிரம் வாங்கலாம். உங்களால் என்ன முடியுமோ அது கூட வாங்கலாங்க. இல்லை எனக்கு எதுவுமே முடியாது, 1 கிராம் வெள்ளி தாங்க வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குது, வாங்கலாமான்னா கண்டிப்பாக வாங்கலாங்க. அந்த 1 கிராம் வெள்ளியை வாங்கி வச்சுக்கினா கூட அது உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அது இன்னும் கொஞ்சம் கூட விலை போகும். ஏதாவது நீங்கள் வெள்ளியில் வாங்கும்பொழுது இதை சேர்த்து போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால் 1 கிராம் வெள்ளி வாங்க முடிஞ்சதுனால வாங்குங்க. இல்லை தங்கம் வாங்க முடிஞ்சாலும் வாங்குங்க. இது வெள்ளியும் வாங்க முடியல, தங்கம் வாங்க முடியல, அந்த அளவு என்கிட்ட பணமெல்லாம் இல்லைங்க, வேற என்ன மங்களகரமான பொருள் வாங்கலாம், எனக்கு அதனால் ஒரு பொன் பொருள் சேரணும், எனக்கு நல்ல நிகழ்வு வீட்டில் நிகழணும், நிறைய பண வரவு ஏற்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு கல்லுப்பு பாக்கெட்டு வாங்கிக்கிங்க. இந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி தேவியார் வாசம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள். இந்த கல்லுப்பு இல்லாதவங்க வீடே இருக்காதுங்க. நீங்கள் புதுசாக ஒரு பாக்கெட் அன்னைக்கு கல்லுப்பு பாக்கெட் வாங்கிடுங்க. கூடவே மஞ்சள் குங்குமம் வாங்குங்க. அந்த மஞ்சள் குங்குமத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. இல்லை என்னால் ஒரு பொருள் தான் வாங்க முடியும் அப்படின்னா கூட வாங்குங்க. இல்லை இந்த சின்ன சின்ன பொருள்கள் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா கூட இது எல்லாமே நீங்கள் வாங்கலாம். அப்புறம் எப்போவுமே நம்ம பால் வாங்கிடுவோம் வீட்டில். அந்த பாலும் ஒரு மங்களகரமான பொருள் தாங்க. அதே போல் தயிர் வாங்கலாங்க. தயிர் பசும் தயிர் வாங்குறது அவ்வளோ ஒரு விசேஷம். தயிர் கூட நம்ம வாங்கலாங்க. அப்புறம் கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு முடிஞ்சதுனாக்கா டைமண்ட் கல்கண்டு ஒரு 100 கிராம் வாங்கினீங்கன்னா கூட போதுங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான நல்ல பொருள்கள் வாங்குறதால கூட நமக்கு கண்டிப்பாக பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுங்க. நம்ம என்ன வாங்குறோம் என்ன வைக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, நம்ம மனமாற ஒரு சின்ன பொருள் வாங்கி வச்சு கூட மனமாற கடவுளை நினச்சி நம்ம பக்தியோடு வேண்டும் பொழுது நம்மளோட வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன பொருள் முடியுதோ, இல்லை சாமிக்கு ஒரு பட்டு துணி எடுத்து என்னால் கொடுக்க முடியும், ஒரு சின்ன அங்கவஸ்திரம் மாதிரி நாங்கள் பட்டில் எடுத்து கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக அன்றைய தினத்தில் எடுத்து கொடுக்கலாம். நீங்கள் வீட்டில் ஒரு பட்டு புடவை எடுக்க முடியும் என்னால் அப்படின்னா அந்த பட்டு புடவையை கூட நீங்கள் எடுக்கலாங்க. தங்கம் மட்டும்தான் வாங்கணும், வெள்ளி மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இந்த மாதிரி மங்களகரமான பொருள்களையும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சு உங்களோட வழிபாடை செய்யலாங்க. அதுவும் இந்த மாதிரி பால் தயிர் அதே மாதிரி நெல்லிக்கனி வாங்குங்க. நெல்லிக்கனி வாங்கி வச்சு அன்னைக்கு பூஜை அறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமி தாயார் உட்காந்து அந்த நெல்லிக்கனி அவ்வளோ ஒரு விசேஷம். அதே மாதிரி நெல்லிக்கனி வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உதிரிப்பூ, மல்லிகை பூ வாங்குங்க அன்னைக்கு. கண்டிப்பாக மல்லிகை பூ, உதிரி பூவாக இருந்தாலும் சரி, உதிரி பூ வாங்கி வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லை உதிரி பூ வாங்கலை, கட்டின பூ தான், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கட்டின பூ கூட நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் அது உங்கள் தெய்வத்துக்கு சாத்தி நீங்கள் வழிபாடு செய்யலாம். முடிஞ்சவங்க கண்டிப்பாக ஆலயத்துக்கு போங்க. அன்னைக்கு இந்த கல்கண்டில் கல்கண்டு பொங்கல் செஞ்சு வச்சு நீங்கள் நிவேதனமாக படைக்கலாங்க. இல்லை சக்கரை பொங்கல் செய்யலாமான்னா சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு நீங்கள் நிவேதனம் செய்யலாம். உங்களால் என்ன முடியுதோ ஆனால் ஒரு இனிப்பு செஞ்சு வச்சு நீங்கள் நிவேதனம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு நல்ல ஒரு உகந்த நேரம், இந்த நேரம் உகந்த நாள் இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது. இதில் எந்த நாள் நாங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமையே இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது வந்துடுதுங்க. மதியானம் 1
33 மணி முதல் நான் திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து 11, 13 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு வந்து யமகண்டா, ராகு காலம் இதெல்லாம் இல்லாத நேரமாக பார்த்து உங்களுடைய வழிபாடை நீங்கள் செய்யுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் போய் நகை வாங்குறதோ இல்லை மற்ற மங்களமான பொருள்கள் வாங்குறதோ ரொம்ப ரொம்ப விசேஷம். அது ஒரு சின்ன பொருளாக இருக்கட்டும், ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருளாக வாங்குகிற பொருளாக இருக்கட்டும், அந்த பொருளை வந்து ஒரு நல்ல நேரத்தில் வாங்கி நல்ல நேரத்தில் உங்களோட வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்து பொன்பொருள் சேர்கிற வருடமாக அமையும். வருகிற வருடம் வந்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு பொன்பொருள் சேர்கிற நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய, பணவரவை பெருக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக அமையும். நம்பிக்கையோட இந்த அட்சய திருதியை நன்னாளில் உங்களோட வழிபாடை செஞ்சு ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தோட அருளாலையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தோட அருளாலையும் உங்களுக்கு நடப்பது எல்லாமே நன்மையில் முடியும். நன்றி.